இந்த வீடியோவில் வந்து தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கண்ணல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார் அப்படிங்கிறாங்க. பாரதிதாசன் அவர்கள் தான். அவங்களோட இயற்பெயர் தான் வந்து சுப்புரத்தினம் அப்படிம்பாங்க. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார் அப்படின்னா வந்து சுப்புரத்தினம். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது கொஸ்டின். எள்ளரு சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும். இந்த வரிகள் இடம்பெறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து சிலப்பதிகாரம் அப்படிங்கிறாங்க. எள்ளரு சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்ன? சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்க, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிட வேண்டும் என்று சொன்னது யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன் அவர்கள் தான். எந்த நூல் அப்படின்னா வந்து தமிழ் வளர்ச்சி. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். இந்த வரிகளுக்கு சொந்தக்கார் வந்து பாரதிதாசன். இந்த நூல் எதில் இடம்பெற்றிருக்கு இந்த வரிகள் அப்படின்னா வந்து தமிழ் வளர்ச்சி என்னும் நூலில் தான் வந்து இடம்பெற்றிருக்கு. அழகின் சிரிப்பு, இளைஞர் இலக்கியம், இருண்ட வீடு, இது எல்லாமே வந்து என்னன்னா பாரதிதாசன் அவர்களுடையதான். அரியதாம் உவப்ப உள்ளத் அன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. இந்த அடிகள் இடம்பெறும் நூல் வந்து என்னன்னா கம்பர் ராமாயணம் அப்படிங்கிறாங்க. அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. இந்த அடிகள் இடம்பெறும் நூல் வந்து என்ன? பெரிய புராணம். பெரிய புராணத்தின் ஆசிரியர் வந்து சேக்கிலார். சேக்கிலார் வந்து பெரிய புராணத்துக்கு இட்ட பெயர் வந்து திருத்தொண்ட புராணம். கம்ப ராமாயணம். அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதன கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. இந்த அடிகள் இடம்பெறும் நூல் வந்து என்ன? கம்ப ராமாயணம் அப்படிங்கிறாங்க. கம்ப ராமாயணம் அப்படின்னா வந்து 12ஆம் நூற்றாண்டு தான் வந்து கம்ப ராமாயணம். இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து கம்பர். கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சடையப்ப வள்ளல். ஏர் எழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம், சடகோபரந்தாதி, இதெல்லாம் வந்துன்னா கம்பரின் வந்து வேறு நூல்கள். அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினம் சீர்த்தவன்றே. இந்த அடிகள் இடம்பெறும் நூல் வந்து எதுனா கம்ப ராமாயணம். ஒரு வழி தோன்றி யாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆபே என கூறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து புறநானூறு அப்படிங்க. ஒரு வழி தோன்றி யாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலராபு என்று கூறும் நூல் வந்து என்ன? புறநானூறு அப்படிங்க. புறநானூறு வந்து புறம் எனவும் புறப்பாட்டு எனவும் வந்து வழங்குவர். அடுத்து பாருங்க, பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் யார் அப்படின்னா வந்து காந்தியடிகள் அப்படிங்கிறாங்க. பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் காந்தியடிகள். கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழின் என்று தமிழ் மொழியை போற்றும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து திருவாசகம். கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழின் என தமிழ் மொழியை போற்றும் நூல் வந்து திருவாசகம் அப்படிங்கிறாங்க. மாணிக்க வாசகர் தான் வந்து திருவாசகத்தின் வந்து ஆசிரியர். திருவாசகத்தில் வந்து 51 பகுதிகள் வந்து இருக்கும். 658 பாடல்களை கொண்டதான் வந்து திருவாசகம். திருமுறையில் 12 திருமுறைகள் வந்து 8ஆம் திருமுறையாக தான் வந்து திருவாசகம் இடம்பெற்றிருக்கும். கேள்வி என்ன? கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழின் என தமிழ் மொழியை போற்றும் நூல் திருவாசகம். அடுத்து ஒரு பொறுத்துக. விசும்புனா வானம், துளை துலாக்கோல், மறுப்பு தந்தம், கனல் அப்படின்னா வந்து நெருப்பு அப்படின்னா. விசும்புனா வானம், துளை துலாக்கோல், மறுப்பு தந்தம், கனல் அப்படின்னா நெருப்பு. அடுத்து பாருங்க, மன்னனுக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து மூதுரையில் தான் இடம்பெற்றிருக்கும். இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து ஔவையார். மன்னனுக்கு தன் தேசமல்லா சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதை இந்த பாடல் அடிகளை இயற்றிய புலவர் அப்படின்னா வந்து ஔவையார். இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா வந்து மூதுரையில் தான் வந்து இடம்பெற்றிருக்கும். மொத்தம் வந்து மூதுரையில் வந்து 31 பாடல்களை கொண்டதான் வந்து மூதுரை. ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வந்து எது அப்படின்னா 1830ஆம் ஆண்டு. ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1830. அடுத்து பாருங்க, வட்டி அப்படின்னா வந்து பனையோலை பெட்டி அப்படின்னா. யானர் அப்படின்னா புது வருவாய். துகிர் அப்படின்னா வந்து பவளம். மேதி அப்படின்னா வந்து எருமை.
வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி, யானர் புது வருவாய், துகிர் அப்படின்னா பவளம், மேதி அப்படின்னா வந்து எருமை. இதே எண்கு அப்படின்னா வந்து கரடி, உழுவை அப்படின்னா வந்து புலி, மடங்கல் அப்படின்னா சிங்கம் வரும், பகடு அப்படின்னா எருமைக்கடா. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததே உலகம் அறியாது. இந்த அடிகள் வந்து இடம்பெறும் பாடலை பாடியவர் வந்து தாரா பாரதி அப்படிங்கிறாங்க. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததே உலகம் அறியாது. இந்த அடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் வந்து தாரா பாரதி. தாரா பாரதிக்கு சிறப்பு பேர் வந்து கவி ஞாயிறு அப்படின்னு கூட தாரா பாரதியை குறிப்பிடுவாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படிங்கிறாங்க, நாதமுனிகள். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து நாதமுனிகள். 8 தொகை நூல்களுள் அகம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறாங்க. மொத்தம் 8 தொகை நூல்கள் அப்படின்னாவே 8 நூல்கள் வந்து இருக்கும். அதில் வந்து ஒன்று மட்டும்தான் வந்து அகப்புற பாடல் அப்படிம்பாங்க. அது வந்து என்னென்னா பரிபாடலை தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்து 2 மட்டும்தான் புறம் சம்பந்தமான நூலாக வந்து இருக்கும். ஒன்று புறநானூறு, இன்னொன்று வந்து 10 வந்து இருக்கும். அடுத்து வந்துன்னா அகம் சார்ந்த நூல் வந்து 5 இருக்கும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல் வராது, கலித்தொகை, அகநானூறு வரும். பொறுத்துக பாருங்க. புல் அப்படின்னா பறவை, நுதல் நெற்றி, மேதி எருமை, நடலை அப்படின்னா வந்து துன்பம். புல் அப்படின்னா பறவை, நுதல் நெற்றி, மேதி எருமை, நடலை அப்படின்னா வந்து துன்பம் வரும். ஒரு இடம் பொருந்தாத சொல்ல கூட நடலைக்கு வந்து இன்பம் கொடுத்துருந்தாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நடலை அப்படின்னா வந்து துன்பம் தான் வரணும். அடுத்து பாருங்க. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து நற்றிணை அப்படிங்கிறாங்க. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நற்றிணை. ஊழி பெயரினும் தாம் பெயரா சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இந்த குறட்பாவில் ஊழி என்பதன் பொருள் அப்படின்னா வந்து ஊழி அப்படின்னா வந்து யுகம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க, உலகம் அதையும் குறிப்பிடுவாங்க. ஊழி பெயரினும் தாம் பெயரா சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இந்த குறட்பாவில் ஊழி என்பதன் பொருள் வந்து உலகம், ஊழிக்கு வந்து யுகம் அப்படின்னு கூட வந்து குறிப்பிடுவாங்க. இதே ஊழ் அப்படின்னு வந்தாங்க கூழ், ஊழ் அப்படின்னு வந்து மரபு அப்படிங்கிறது வரும். ஊழி அப்படின்னா யுகம் உலகம், ஊழ் அப்படின்னு வந்தால் மரபு அப்படின்னு வரும். அகநானூற்றில் வந்து ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்களோட திணை வந்து கேட்டிருக்காங்க. இதே பாலைத்திணைக்கு மட்டும்தான் வந்து ஒற்றைப்படை எண்களாக வரும். 1, 3, 5, 7, 9 அந்த மாதிரி பாடல்கள் வந்து அது பாலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதே குறிஞ்சி அப்படின்னா 2, 8, 12, 18 மாதிரி வரும். முல்லை அப்படின்னா வந்து 4, 14, 24 அப்படின்னு வரும். மருதம் அப்படின்னா 6, 16, 26 அப்படின்னு வரும். நெய்தல் அப்படின்னா 10, 20, 30 அந்த ஆர்டரில் வரும். ஸோ அதில் பாலை மட்டும்தான் வந்து ஒற்றைப்படை எண்களாக வரும் திணை. இதே குறிஞ்சினா 2ல் ஆரம்பிக்கும், முல்லை அப்படின்னா 4ல் ஆரம்பிக்கும், மருதம் அப்படின்னா 6, 16ன்னு ஆரம்பிக்கும், நெய்தல் அப்படின்னா 10, 20, 30ன்னு ஆரம்பிக்கும். ஸோ அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் வந்து பாலை திணை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அகநானூறு வந்து நெடுந்தொகை அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. அதில் 3 பிரிவுகள் இருக்குது: களிற்று யானை நீரை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை. அடுத்து பாருங்கள், பொருந்தார் சொல்லை காண்க அப்படிங்கிறாங்க. கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை இது 3மே வந்தனா 8 தொகை நூல்களில் ஒன்று. நெடுந்தொகை தான் வந்து அகநானூறு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நருந்தொகை அப்படின்னா வந்து அதன் ஆசிரியர் வந்து அதிவீரராம பாண்டியர் வருவாங்க. நருந்தொகையை வந்து வெற்றி வேட்கை அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. திரிகடகம் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து நல்லாதனர். திரிகடகத்தின் ஆசிரியர் வந்து நல்லாதனர். 99 வகையான பூக்களின் பெயர்கள் வந்து இடம்பெறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறாங்க. 99 வகையான பூக்களின் பெயர்கள் வந்து இடம்பெறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து குறிஞ்சிப்பாட்டு தான். 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் வந்து குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து கபிலர் தான் வருவாங்க. குறிஞ்சிப்பாட்டில் தான் வந்து 99 வகையான பூக்களின் பெயர்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர் அப்படின்னா. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் வந்து கடுவெளி சித்தர். குறட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா மு வரதராசனார் அப்படின்னா.
குறட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் மு வரதராசனார். மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யார்னா ஔவையார். மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் ஔவையார். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பெற்றவர் யார் அப்படின்னாங்க நாமக்கல் வே ராமலிங்கனார் தான் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பெற்றவர் வந்து நாமக்கல் வே ராமலிங்கனார் அப்படிங்கிறாங்க. கத்தியின்றி ரத்தம் ஒன்று யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு உப்பு சத்தியாகிரகத்தின் போது கூட அந்த பாடலை பாடியிருப்பாங்க. நாமக்கல் வே ராமலிங்கனார். ராமலிங்கனாரை தான் வந்துன்னா காந்திய கவிஞர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் அப்படின்னாலும் ராமலிங்கனார் தான் வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.